வானில் சிறகடிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எனது தொப்புள் கொடி உறவான அனைத்து உறவுகளுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பொங்கல் 4 நாள் லீவ் விட்டுருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ராமநாதபுரத்தில் நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். நம்ம ஏர்வாடி அருகே உள்ள ஒரு பிஎம் வலசை 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஏர்வாடி தர்காவிலிருந்து இந்த சாலை தர்கா ஒட்டியே போகும். கடற்கரை சாலை கடைசியாக வாயில் நோக்கம் போகும். இந்த சாலை அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கம், ஒரு 3 கிலோமீட்டர் தான். இந்த கடையில் ரொம்ப அலைகளே இருக்காதுப்பா, உங்களுக்கே தெரியும். அலைகள் சுத்தமாக இருக்காது. கடற்கரை ரொம்ப தூய்மையாக இருக்கும். கழிவுகள் அங்கே இருக்காது, குப்பைகள் எதுவும் பார்க்க முடியாது. உள்ள ஒரு மணல் திட்டு இருக்கும். இந்த மணல் திட்டில் அலைகள் கம்மியாகிற நேரம், காற்று இல்லாத நேரம், சூழ்நிலை தகுந்த மாதிரி அதில் இறங்கி ஃபோட்டோவில் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த ஒரு மாதமாக இல்லை, கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கிறனால அதில் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. படகுல போய் நிறைய பவளப்பாறைகள் பார்க்கலாம். விதமான பவளப்பாறைகள் காட்டுவாங்க. ஓரளவுக்கு நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். நம்ம கொடுக்குற 200 ரூபா மோசம் போகாது. அரசாங்கம் இதற்கு நிறைய செலவு செஞ்சாங்கன்னா நல்லா நிறைய தீவுகள் இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில், 6 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலே தீவு தெரியும். அந்த தீவுக்கு போயிட்டு வர மாதிரி படகு வசதி ஏற்பாடு கொடுத்தாங்கன்னா ராமநாதபுரம் நல்ல ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு சுற்றுலாத்தலத்தில் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக மாறும். நிறைய தீவுகள் இருக்குது. அந்த தீவுகளுக்கெல்லாம் மக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா சுற்றுலா சுற்றி பார்க்க வரவங்க நிறைய பேர் வருவாங்க. நம்ம ராமநாதபுரத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. அதை மேம்படுத்தாமல் நிறைய இடங்கள் அப்படியே பின்னோக்கியே இருக்குது. அரசாங்கம் கவனம் செலுத்தி இதையும் கொஞ்சம் சரி செஞ்சாங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் நல்ல ஒரு நிலைமையில் முன்னேறி போகும். அந்த பீச்சில் தென்னந்தோப்பு இருக்குது, சவுக்கு தோப்பு இருக்குது, உள்ள கடைகள்லாம் நிறையா இருக்குது. சின்ன சின்ன கடைகள் இருக்குது. நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த தோப்புக்குள்ள உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், நீங்களே பாருங்கள், தெரியும். அந்த பவளப்பாறைலாம் தெரியும் பாருங்கள். அந்த பவளப்பாறை வர இடங்களில் படகு ஸ்லோ பண்ணிடுவாங்க. ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக லேசான ஒரு வேகத்தில் போகும். அப்போ அந்த கீழே உள்ள பாறைகளை பார்க்க முடியுன்றதுக்காக கொண்டு போவோம். அந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம கொடுக்குற காசு மோசம் போகாது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அந்த பாருங்கள், பாறைகள் தெரியும் பாருங்கள், உள்ள தெரியுது பாருங்கள். விதமான பாறைகள் இருக்கும். 3-4 வகையான பாறைகளை காட்டுவாங்க. அதுக்கு மேலே படகு ரொம்ப அருகாமையில் போகும். படகு என்னுடைய சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அந்த நம்பிக்கையில் பதிவு போடுறேன். அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் சொல்லிக்கிறேன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.